ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சார் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் 200 டேஸ் சர்வைவல் பார்ட் 4. ஸோ பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் மைன்கிராஃப்ட் 200 டேஸ் சர்வைவல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லா எபிசோட்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே ஆரம்பிக்கலாம். ஓகே, தூங்கியாச்சு. நம்ம தூங்கி காலையில் எழுந்திரிச்சா எத்தனை நாள்? ஸோ பார்த்தீங்கன்னா டே 27. டே 27. ஓகே, பார்த்தீங்கன்னா மங்களகரமாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். அதாவது நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆசை. நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா போய் பார்த்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி நம்ம தான் தேடணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் சர்வே பண்ண முடியும், வாழ முடியும். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டெசர்ட் டுவெல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா டைமண்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேணும். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டைமண்டே சுத்தமாக இல்லை. ஸோ டைமண்டே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக டைமண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ நெதர் போர்ட்டல் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மூணுமே தான் பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு கலெக்ட் பண்ணணும், டைமண்ட் எடுக்கணும், அண்டு நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். ஸோ நெதர் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு நமக்கு பயணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பயணத்துக்கு எப்பவுமே சின்ன கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா ஆபத்தாயிடும் அப்புறம். ஸோ அதனால் கம்மியாக பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஓகே கைஸ், இப்போனா நம்ம இந்த இடத்துல பாலம் போட்டு மூடிட்டோன்னா ஐயோ ஏன்னா இந்த இடத்துல பாலம் போட்டு முடிச்சு. ஓகே, நான் அந்த இடத்துக்கு வந்தப்போம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குல்ல, அதோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். ஏய் என்னடா இது, நான் போயிட்டு இருக்கும்போது அபசகுணமாக நடுவில் வர அப்படிப்போ. ஸோ கைஸ், நான் போயிட்டு இருக்கும்போது அபசகுணமாக இது கருப்பு பூனை பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிடுச்சு. கருப்பு ஆக்டோபஸ் என்ன ஆப்போதோ பார்த்தீங்கன்னா தெரில. போகிற வழியில் க்ரீப்பர் வெடிச்சு செத்துட்டோம். நான் என்ன கைஸ் பண்ணுறது? அதில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்துச்சு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் ஏற தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் பற்றி தான் கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல கோல்டு, டைமண்ட், எமரல்ட்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வில்லேஜ் பற்றி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வில்லேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை எப்படின்னா போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு சங்க் பாக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ chunkbase.com அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டு கடைசியாக போய் பார்த்தீங்கன்னா ஆப் சீடு மேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். சீடு மேப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ நெட்ஒர்க் வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சீடு பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ நமக்கு எந்த சீடு நம்ம வேர்ல்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சீடை பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ சீடு தெரியலன்னா ஒன்றும் இல்லை, சேட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு /சீடுன்னு பார்த்தீங்கன்னா சீடு காமிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்ஷன். நீங்கள் ஜாவா வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா பெட்ராக்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் சொல்லி வச்சுருங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா ஓவர் வேர்ல்டாக அந்த திருவத எண்ட் வேர்ல்டான்னு சொல்லிட்டு கேட்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த பயோம், இந்த ட்ரெஷர், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆஃப் பண்ணி விட்ட உடனே இந்த கீழே வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பயோம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பயோம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீடோட மேப்பு. ஸோ சீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேப் ஜெனரேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்பான் ஆவீங்களோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பஸ் லோகோ மாதிரி என்ன காமிக்கும். ஸோ வில்லேஜ் நமக்கு வேணும். அதனால் வில்லேஜ் நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா பக்கத்தில் எந்த இடத்துல வில்லேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா காட்டலை. ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வில்லேஜ் காட்டல. இருங்க, லைட்டாக தான் லேக் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தேவையோ இந்த ரூயின்டு போர்ட்டல் எதுலாம் தேவைன்னா நம்ம வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். ஸோ சங்க் பேஸில் ஒரு பெரிய ஆராய்ச்சியை போட்டு இந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு
எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நவுத்திட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே எமரல்டு ஏதாச்சும் கிடக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வைப்போம் கைஸ். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இந்த இடத்துல நல்லா புகை வருது. நல்லா இருக்கே. கேம்ப் ஃபயர் கைஸ். ஸோ கேம்ப் ஃபயர் இந்த 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 ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். நல்லா இருக்கு. ஸோ ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த வில்லேஜில் இருக்க எல்லா வளத்தையும் பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுத்து வந்துட்டோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் ஒன்றும் இருக்காது. அந்த வில்லேஜ் யூஸ்லெஸ். ஸோ இப்போ தான் வீடை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அது சரி, ஏன்டா அவ்வளோ தூரம் இருக்கா வீடு? இப்போ இங்கே தான் வில்லேஜ் இருக்குன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கா? இல்லைங்க, அவ்வளோ தூரம் இருக்குது. சரி, ஒரு பாட்டை போட்டு நம்ம பயணத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். அப்பாடி எப்படியோ விடிஞ்சிருச்சு. இந்த கடல் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீச்சல் அடிச்சு தான் கைஸ் வந்தேன். ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேம் லைட்டாக ஸ்டக் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை அடித்து போட்டு நம்ம பண்ண கிளம்பிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் லைட்டாக பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்டக் ஆகும். ஸோ நம்ம தான் கேம் மட்டும் வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுனால கொஞ்சம் லேக் ப்ராப்ளம் இருக்குதாங்க செய்யும். வேறு வழி இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் கைஸ். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்காக கோழியை பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஸோ கோழி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பமே. ஸோ அதனால் கோழி வச்சு தான் பார்த்தீங்கன்னா எந்த ட்ராகனே அழிக்க முடியும். ஓ, கோழிங்கிறேன். கோழி வச்சு பார்த்தீங்கன்னா அம்பு செய்யலாம். அம்பை வச்சு பார்த்தீங்கன்னா வில்லு செஞ்சு அம்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் சாவடிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எந்த ட்ராகன் அழிக்க முடியும். ஸோ அதனால் எந்த ட்ராகன் அழிக்கிறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோழி தேவை. ஸோ இந்த கோழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரில. அதை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி வரணும். இந்த இங்கே இருக்க கோழி அடித்து சாவடிச்சு ஒரு கோழியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழி இருக்குது. ஸோ அந்த கோழியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழியும் கிடச்சிச்சா, சூப்பர். வீட்டில் ஏதோ 3 கோழி இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணி பல யுகங்களை பார்த்தீங்கன்னா ஆக்கணும். பல கோடி பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம். சீக்கிரமாக வாங்கடி, ரொம்ப கஷ்டம் கைஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு.
ஷப்பா! இந்த கோழிய கொண்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இத பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிருக்கும். என்ன பண்றது? ஒரே கஷ்டங்கள். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். ஸோ, ட்ராவல் பண்ணி இந்த ஊர் உலகத்த சுத்தி, நாட சுத்தி, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ, நம்ம சங் பேஸ்ல பார்த்தத வச்சு பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பிடலாம் ஸ்ட்ரெயிட்டா. இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். எப்படியோ பார்த்தீங்கன்னா, பல பாடுகள் கடிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ, இங்க இருக்கிற எல்லா வளத்தையும் பார்த்தீங்கன்னா, சுரண்டுறது பார்த்தீங்கன்னா முக்கியம். இந்த இடத்துல இருக்க எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா, சுரண்டி எடுத்துட்டு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பி போயிரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வில்லேஜ் வரும். ஸோ, அந்த வில்லேஜ் எட்டி பார்த்துட்டு, டெசர்ட் வேர்ல்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்ட பார்த்தீங்கன்னா எடுக்க போறேன். ஸோ, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ, ஒவ்வொரு ஆட்டமா பார்த்தீங்கன்னா முடிப்போம்.
2 வில்லேஜையும் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக டெசர்ட் வேல்டு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போகிற வழியில் டெசர்ட் வேல்டு இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது சங் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். இருந்தாலும் சந்தேகமாக தான் கைஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸோட கரெக்டாக நோட் பண்ணல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டெசர்ட்டலுக்கு ட்ராவலை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா டெசர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல டெசர்ட் வெல் எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏய் என்னடா இது மறைஞ்சி போகுது. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குப்பை தொட்டியாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டா குப்பை தொட்டியாக பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீன் இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கேருந்து எல்லா வளர்த்தையும் பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுத்து போயிடலாம் கைஸ். நைட்டாக வேறு ஆகிடுச்சா, ஒரு தூக்கத்தை பார்த்தீங்கன்னா போட்டு எழுந்திக்கணும். ஸோ ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நானும் தேடிட்டே இருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்கேன், ஒரு இடத்துலையும் காணோம். எங்கே இந்த இடத்துல ரொம்ப தெரியுது. ஏய் அதான் டெசர்ட் வெல்லா? அட ஆமாங்க, அதாங்க டெசர்ட் வெல்லு. பாருங்களேன், ஏதோ நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது. சூப்பர். டெசர்ட் வெல்ல கண்டிப்பாக கோல்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருந்தேன். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் உடச்சிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஷர் இருக்கணும். இந்த இடத்துல தான் இருக்குமா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ட்ரெஷர் இருக்குன்னு நம்பி பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோண்டுதல் வேட்டையை போட்டோன்னா கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு கைஸ். சூப்பர். ஓப்பன் பண்ண முடியலையா? மேலே இருக்கிறத உடச்சிட்டு இங்கே பாருங்கள். இவ்வளோ ஒரு 3 அயனாச்சும் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். 3 கோல்டாச்சும் உருவாக்கலாம். ஸோ அயனுக்கு நெட்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்களே. வைக்க தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இடம் இல்லை. ஸோ வரும்போதே ஒரு வாட்டி தான் வருவோன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துட்டேன். இதை உடச்சிடலாம். என்னடா கோல்டை காணும்? இதுங்க அப்சைடின்னு உடச்சி கிடைக்காம போயிட போகுது. ஸோ கோல்டை பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிகாக்ஸில் பார்த்தீங்கன்னா உடைக்கலாம், இல்லாட்டி அயன் பிகாக்ஸில் பார்த்தீங்கன்னா உடைக்க முடியும். ஸோ கோல்டில் பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது. எனக்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் தெரியும். அது பார்த்தீங்கன்னா அப்போ தெரியாமல் பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் பழக்க தோஷம். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நெதராக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நெதராக் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நமக்கு. ஸோ ஏன்னா மண் மாதிரி டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். நெதராக் அது மட்டும் இல்லாமல் நெதராக் நமக்கு கண்டிப்பாக அவசியம், நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ நெதருக்கு பார்த்தீங்கன்னா போகல. நெதருக்கு போகாமல் பார்த்தீங்கன்னா நெதராக் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகே, ஒரு 19 நெதராக் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெதராக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எடுத்தாலும் இடம் இருக்காது வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு மேலே ஜூட்டு விட்டுடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாகனால டக்குன்னு கட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு கட் ஆகி சூப்பர்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்பேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், இந்த டெசர்ட்டில் எப்படி உருவாயிருக்குன்னு தான். ஓகே, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். அது என்ன பெரிய விஷயமா? இங்கேருந்து ஃபயர் சார்ஜை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்கலாம், தேவைப்படும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பண்ண போயிடலாம். ஓகே, வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருக்கனால இதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ கட் பண்ணாமல் வீடியோ பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது. ஸோ கட் பண்ணாமல் வீடியோ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கட் பண்ணியிருக்க மாட்டோம் அதிகமாக. ஸோ வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணாமல் போடுறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, அதுக்காக தான். ஸோ ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். தேவையானதாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ட்ரேடிங் முக்கியம். ஸோ எமரல்டு எடுத்து வந்து இந்த பிளாஸ்டர் கிட்ட இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஸோ ஃபார்மர் கிட்ட வந்து எமரல்டை ட்ரேட் பண்ணிட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த
பேண்ட்டையும் கேப்பையும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில். ஸோ நம்ம எதாவது போருக்கு போகிறோன்னா தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல மீனை இந்த இடத்துல போட்டு இந்த மீனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா மீனை விட்டாச்சு. இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஸோ அயனும் ஸ்டிக்கையும் எடுத்து அயன் பிக்கெக்ஸையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனிங் பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. மைனிங் பேஸில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த டைமண்டையும் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் போயிட்டு டைமண்டை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போய் வெட்டி எடுத்துடலாம். நான் ரொம்ப தூரமாக வேறு பண்ணி வச்சுருக்கேன்னா அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஸ்டெப்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வருமானம் இல்லை கைஸ். இந்த இடத்துல குதிக்கணுமா? ஏய் என்னடா இது? உள்ளே போயாச்சு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல கிலோமீட்டர்கள் கழித்து நம்மளுடைய பேஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ எப்போவுமே -56ல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாம். டைமண்ட் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே தான் போய் ஆகணும். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறங்கிட்டோம்னா இந்த இடத்துல இல்லை, அங்கங்கே குழி நோண்டி வச்சுருக்கேன். நான் எங்கேனே தெரில. அப்போ நீ இவ்வளோ தூரம் போகணுமா? உள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே போகிறது வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டைமண்டை பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு டைமண்ட் கிடைக்கணும், டைமண்ட் வேணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டைமண்ட்காக ஆசைப்பட்டு திருடுறேன். இந்த இடத்துல டைமண்ட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். 2 டைமண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ டார்ச்சை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும்னு நம்பி பார்த்தீங்கன்னா தோண்டிகிட்டு இருக்கேன். டைமண்ட் சூப்பரா கைஸ். நம்ம தோண்டும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. இந்த டைமண்டை பார்த்தீங்கன்னா வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். 3 டைமண்ட் இருக்கா? சூப்பர். இங்கே எத்தனை டைமண்ட் இருக்குன்னே தெரியலையே. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 டைமண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் இருக்கும்? நிறையவே பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்குது. பெரிய டைமண்ட்னு நினைக்கிறேன். ஸோ 21 டைமண்ட் கிட்ட 19 டைமண்டா? 19 டைமண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ். 19 டைமண்டே போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் டைமண்ட்காக தேடலாம். இருந்தாலும் டைமண்ட்காக தேடுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ அப்புறம் கேனை விட்டு இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளம்புற வேலையை பார்ப்போம். மேலே போனோன்னா இருட்டாக வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைம் வேறு இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ மைண்ட் ஷாஃப்டா? ஓகே, உள்ள நான் நினச்ச மாதிரி இருட்டாக தான் இருக்குது. மான்ஸ்டர்ஸா? அத்தாடி, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை மான்ஸ்டர்ஸ் இருக்குன்றாச்சு. மான்ஸ்டர்ஸ் பக்கத்தில் தான் நம்மளால தூங்க முடியாது. அதனால தான் பயந்துட்டேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 21 அயன் டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சு இப்போ நம்மளோட 3வது எய்ம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு கலெக்ட் பண்ணணும், அண்டு டைமண்ட் கலெக்ட் பண்ணணும், அண்ட் நெதர் பார்த்தீங்கன்னா நெதரோட 3வது கண்ணை ஓப்பன் பண்ணணும். ஸோ நெதரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கிளம்பிடலாம். நம்மளுடைய பெரிய கப்பலாகிய கோயிங் மேரி எடுத்துக்கிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஓகே, வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்சீடியன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமண்ட் பிக்காக்ஸால் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துடலாம். ஸோ இந்த அப்சீடியன் எடுக்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ அதுக்காக தான் டைமண்ட்காக பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே இருக்க அப்சீடியன்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். அப்சீடியன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இந்த இடத்துல க்ரையிங் அப்சீடியன் மட்டும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா அப்சீடியனையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அப்சீடியன் எடுத்து 1 2 3 3 அடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் 1 2 3. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ஏதாவது ஒரு பிளாக் வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 2 2 தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக கீழே இறங்கிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெதரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம் கைஸ். ரெடியாக இருக்குங்க. 1 2 3 3 சொல்கிறதுக்குள்ள ஓப்பன் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நெதரை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் பண்ணிட்டோம். நெதருக்குள்ளே போயிடலாம். நெதருக்குள்ளே வந்தாச்சு கைஸ். அட்வான்ஸ் மேட் வி நீட் டு கோ டீப்பர். ஓகே பார்த்தீங்கன்னா 30 நாள் கூட பார்த்தீங்கன்னா ஆகலை. 40 நாள் கூட பார்த்தீங்கன்னா ஆகலை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதருக்கு வந்துட்டோம். பரவாயில்ல. இங்கேருந்து சோல் ஃபயர்லாம் வர இருக்கே. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப திகிலாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அங்கேருந்து லாவாலாம் ஊற்றுது. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏன்னா நெதரில் ரொம்ப நேரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஞ்சர். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஆர்மர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ நிறையவே டைமண்ட் இருக்கிறனால டைமண்ட் ஆர்மர் எல்லாம் செஞ்சுட்டு பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பார்ட் 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்லேருந்து 5வது பார்ட் வரைக்கும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஏன்னா நிறைய ஈடுபாடுகள் இதில் பார்த்தீங்கன்னா புட் பண்ணி நிறையவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் மேக் பண்ணி நிறைய பண்ணியிருக்கேன். இந்த அயன் குளம் வேறு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயமுறுத்துது. அயன் குளம் பார்த்தாலே பயமாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. அயன் குளம்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வேட்டை அடிக்கணும், வில்லேஜை விட்டு. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எவ்வளோ நாள் டே 34ல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.